பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் இக்கங்களை, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் இக்கங்களை, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரம்பிடும் உந்தன் ஆவியாலின்று சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் இன்று ஜெயித்திடவே. காத்திடும் தீய சூழ்நிலையிலே திரும்பிடும் உந்தன் ஆவியாலின்று சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே.
ஆமாண்டவரே, நீர் வாக்கு பண்ணின தேவன். எங்க 2 இல்லை 3 பேர் உம்முடைய நாமத்தில் தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்தில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், பரத்திலிருந்து நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த 3வது நாட்கிழமையிலும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோட மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் துரிதமாய் ஆண்டவரே நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நீர் தாமே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. வந்த ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்ட திரும்பி செல்லும்போது புது பலத்தோடு புது உற்சாகத்தோடு தைரியத்தோடு செல்ல கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரே தொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ஒரு விஷயம் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். நீங்கள் தாமே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆராதனை பாடல்கள் ஆண்டவரே, சாட்சிகள் ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே கொடுக்குற காணிக்கை எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கட்டும். நீங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாடல் நாம் பாடும் தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவனின் அடைக்கலமானவர் தஞ்சம் அவரே திரும்பிடுவோம். தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவனின் அடைக்கலமானவரே தஞ்சம் அவரே திரும்பிடுவோம். தஞ்சம் அவரே திரும்பிடுவோம். தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவனின் அடைக்கலமானவரே தஞ்சம் அவரே திரும்பிடுவோம். தஞ்சம் அவரே திரும்பிடுவோம். தலைமுறையாய் பூமி உலகம் உருவாக முன்னே ஆமிவர்
அல்லேலூயா. நேற்று ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாம் வில்லேஜர்ஸ், நார்த் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிற வில்லேஜர்ஸ். அவங்க அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் அப்புறம் டைம் இருக்கலன்னு விட்டுட்டேன். அவங்க கரங்கள் தட்டி பாடுந்து பார்த்தா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரே ஒரு டோலாக் தான் வச்சிட்டு இருந்தாங்க. அதில் அடிக்கிற அடியில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு மைக்கு வச்சுட்டு பாடுறது, அவங்க பாடுறதுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆமாம், சீக்கிரம் ஜாம் பண்ணுங்க. இந்த மாதத்துலேயே அடுத்த மாதத்தில் பெரிய டிவி ஸ்க்ரீன் வந்துடணும். நீங்கள் ஜெபிக்கிறது ஜெபத்தில் தான் இருக்குது. ஆமாம், அப்போ தான் பேப்பர் கையில் பிடிக்காமல் என்ன பண்ணுவீங்க, கையை தட்டிட்டு. ஆமாம், அதனால் நல்ல ஜெபம் பண்ணுங்க. தேவன் எல்லாமே நாங்களே ஜெபம் பண்ணணுன்னு இருக்கக்கூடாது, இல்லைங்களா? நம்ம தான் என்ன பண்ணணும், ஜெபம். ஆமாம், நம்ம ஜெபம் பண்ணதான் தேவன் அதுக்கு பதில்கள் கொடுப்பார். சரி, எந்தன் கண்மலையானவரை என்னை காக்கும் தேவன் நீரே. எல்லாம் கரங்களை தட்டி நாம் தேவனை பாடுவோம், உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். நாம் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் அவங்க நினைப்பாங்க, ஏடா இந்த பாஸ்டர் உற்சாகமாக பாடுங்க அப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்களா என்ன நினச்சிக்க போகிறாங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க. ஆமாம், அமெரிக்கா வரைக்கும் போகுது, ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆமாம், அதனால் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க. அதனால் இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே என்ன பண்ணணும், ஆமாம், கை தட்டி உற்சாகமாக பாடணும். சரி, எந்தன் கண்மலையானவரை என்னை காக்கும் தெய்வன் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
துதித்திடுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க தேவனே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எத்தனை அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே மகிமை உடையவர், அவர் எல்லா கணத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைக்கும் எல்லாம் கணத்துக்கும் பாத்திரர் அவர்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாம் வாயத்தரே தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். அவர் தான் மகிமை உடையவர். எல்லாம் வாயத்தரந்து யாரும் சும்மா இருக்கிற எல்லாம் வாயத்தரந்து தேவன் 6 மாதங்கள் அருமையாக வழி நடத்தினார். உயிரோடு வைத்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் வெட்கப்படுத்துவார்கள். ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு காத்து வந்த தேவன் எல்லாம் வாய் திறந்து துதிக்கலாமா? ಒಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡದೆ ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿರುವ ದೇವರು ಅವರೆಲ್ಲರನ್ನ ಎಲ್ಲ ಬಾಯಿ ಎತ್ತರ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತಾವೆ ತುದಿக்கிறோம். நன்றி ஹalleluya ஹalleluயா ಸ್ತೋತ್ರ கர்த்தாவே. நன்றி நன்றி ஹalleluya ಸ್ತೋத்திரம் இயேசுவே. ஹalleluya ஹalleluya நன்றி ராஜா இயேசு. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ಸ್ತೋத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ಸ್ತೋத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 ஹalleluya ஹalleluya ಸ್ತೋத்திரம் கர்த்தாவே. ஹalleluya 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 ಸ್ತೋத்திரம் நன்றி. ஹalleluya 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 ಸ್ತೋத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ಸ್ತೋத்திரம். ಹೃದಯ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ. ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೋ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಹೃದಯ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ. ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಗಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ, ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ. ಮುಂದಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ
மதியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேதா பிரதர் அவர்கள் செவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நன்னாட்களில் ஆண்டவரே, இப்படியாய் தகப்பன் நம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் ஆமாண்டவரை பாடின ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பாடலும் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை ஏறெடுத்த ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவரே அம்மாண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நேரம் தகப்பன் நம்முடைய ஆராதிக்க தகப்பன இந்த இடங்கள் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே ஆமாண்டவரே நம்முடைய கிருபை இறங்கினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்பா. ஆமாண்டு இந்த நாளை ஓய்வு நாள் ஆசிரிக்கத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து இப்படியாய் ஆராதிக்கும்படியா செய்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஆமாண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்முடைய அதிகமாக உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு அதிகமாக உம்முடைய கிருபை ஆமாண்டவரே உம்முடைய உம்முடைய ஆவினாலே ஒவ்வொரு மனிதரும் நிரப்பப்பட்ட ஆண்டவரே நீங்க ஆளுகை எங்களை செய்யும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆமாண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தப்பா உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா இந்த நாளிலே செபிக்கிறேன். உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் எங்களுடைய மதில்களை திறக்கப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் தாகத்தோடு காத்திருந்த ஆண்டவரே. ஆமாண்டவரே அந்த வசனத்துக்காக நாங்கள் ஏங்கி தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பிரசுரத்தினால தகப்பனே ஆமாண்டவரே எங்களை நிரப்பப்படும்படியா செபிக்கிறேன் இந்த நாளில் ஆண்டவரே. அப்பா பேசுவது நீர் ஆண்டவரே. ஆமாண்டவர் நடுத்தரவர் நீர் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய கிருபையினால ஆமாண்டவர் நீர் எங்களை நடத்தி ஆண்டவரை வழி நடத்தும்படியா இந்த நாளிலே செபிக்கிறேன். பேசுகிற தாசனோடு தகப்பனே நீங்க ஆண்டவர் தாசனால் ஆண்டவரே நீங்க ஆவினால் மூடி மறித்தப்பா இன்னும் அதிகமாக உம்முடைய பிரசுத்தினால் நிரப்பி அந்த தாசர் வெளிப்படுகிற வார்த்தைகளை நீர் வெளிப்படும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆமாண்டவரே இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். இந்த கூட்டம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து வரத்தடிப்பட்ட எல்லா மனிதரும் நீ கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. முடிவறிந்து உம்முடைய கிருபை இந்த இடத்துல நெருக்கப்பட்ட ஆண்டவரே வழிநடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வ நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 15 நாட்கள் இந்த மாதத்தின் தேவன் அருமையாக நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஒரு நாளும் எந்த குறைவில்லாதபடிக்கு தேவன் நம்மை இருக்கிறார், அற்புதமாக வழி நடத்தியிருக்கிறார் இல்லைங்களா? எத்தனை பேர்த்துக்கு வழி நடத்தலை? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாம் முழிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. சரி, அப்போ தேவன் உண்மையாய் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 24வது ஆண்டில் எலெக்ஷன் என்று நம்ம அநேக ஜெபங்களை செய்தோம். தேவன் அதற்கும் நல்ல பதிலை கொடுத்து அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன்தான் இன்னும் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல், ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் அவர் உருவாக்க வேண்டும். நம்முடைய தேசம் அது ஒரு கிறிஸ்தவ தேசமாய் அது மாறணும். இந்து ராஷ்டிரவாக மாறுதோ இல்லையானா கிறிஸ்துவ ராஷ்டிரவாக மாறணும். அல்லேலூயா. அதனால் தேவன் எழுப்புதல் நம்முடைய மத்தியில் தான். அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். எங்கேயோ எழுப்புதல் இல்லை, நம்முடைய மத்தியில் தான்
எழுப்புதல் ஆரம்பிக்கணும். நாம் இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் பயந்துக்காதீங்க. ஆனால் அதனுடைய பலனும் இருக்கும், அதனால் பயந்துக்காதீங்க. யாரும் சீக்கிரமாக போகணுன்னா கூட உங்கள் ப்ரோக்ராம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. சரி, இன்றைக்கி நம்முடைய மத்தியில் தலைமை சபையிலிருந்து பாஸ்டர் தேவ சகாயம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தலைமை சபையிலிருந்து நமக்கு வாழ்த்துதல்களையும் ஒரு 10 நிமிஷம் தேவன் நடத்துகிற விண்ணமாக அவர் ஒரு 10 நிமிஷம் எடுத்து வாழ்த்துதல்களை சொல்லுவார். பின்பு நாம் காணிக்கை எடுக்குவோம். அப்புறம் தேவனுடைய செய்திக்கு நாம் செல்லுவோம். இப்பொழுது கரங்களை தட்டி பாஸ்டர் தேவ சகாயம் அவர்களை வரவேற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தலைமை சபையிலிருந்து இப்படியாய் நம்முடைய பிரான்ச் மினிஸ்ட்ரிகளெல்லாம் சந்திக்க கர்த்தர் ஒரு அருமையான நேரத்தை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் இப்படியாய் பல சபைகளுக்கு கடந்து போய் சபைகளை விசாரிக்கவும் சபைகளோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர்களோடு கூட எங்களுடைய அன்பின் ஐக்கியத்தை பரிபாலித்து கொள்ளவும் கர்த்தர் கொடுக்கிறதான அந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்திலே வருவதற்கு வரக்கூடாத தடைகள் இருந்தாலும் வர வேண்டும் என்கிறதான ஒரு ஜெப சிந்தையோடு கூட கர்த்தரினோடு கூட பேசினதுனால அதிகாலையில் இந்த நாளில் ஃபோன் பண்ணி இந்த இடத்திலே வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய சித்தம் அவர் நிறைவேற்றட்டும். சபையினுடைய ஐக்கியமாக இருக்கிற நம்மை எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபமும் நோக்கமாக இருக்குது. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே 5 மணியிலிருந்து 6:30 மணி வரலும் ஜெபிக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் 9 மணியிலிருந்து 9:45 மணி வரையிலும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தில் எல்லாம் இந்த சபைகளை நினைத்து எப்படியாக இந்த சபைகள் வளர வேண்டும், சபையில் இருக்கிற ஆத்மாக்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும், சபையினுடைய ஐக்கியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிறதே நம்முடைய ஜெபமும் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் எங்கிருந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும், சற்று நேரம் பேசுகிறதான வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது எதுவுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் முடியாதது ஒன்றுமே
இல்லை. அவர் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியமாக இருக்குது. இந்த நாளில் கொஞ்ச நேரம், சற்று நேரம் நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிக்க கர்த்தர் இந்த நேரத்தை அவர் கொடுத்தபடியால் அவரை நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் உதாரணமாக கனிகளை குறித்து நான் இந்த நாளிலே பேசுவதற்கு இந்த தியானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த கனிகள் என்பது என்ன? கனிகள் என்று சொன்னாலே அது பலன் இல்லையா? கனிகள் என்று சொன்னால் பலன். அதில் 2 விதமான கனிகள் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நற்கனிகளும் உண்டு, தீய கனிகளும் உண்டு. கெட்ட கனிகளும் உண்டு, நல்ல கனிகளும் உண்டு. இதில் நாம் வாழ்கிற நாளில் நாம் கொடுக்கிறதான கனிகள் எப்பேற்பட்டதாய் இருக்கிறது? இந்த கனிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு அது பிரியமில்லாது இருக்கிறதா? இது 2 தான் நம்முடைய காரியம். இந்த உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவரை அண்டிக் கொண்ட அந்த நாளிலிருந்து நாம் சிந்திக்கிறதும் செயல்படுகிறதும் தியானிக்கிறதும் கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களில் எப்படியாகிலும் பலன் வர வேண்டும் என்பதே. அல்லேலூயா. நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்காக நாம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏதாவது பலன் கிடைக்கும். கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு பலன் கொடுப்பார் என்கிறதான அந்த சிந்தையோடு கூட தான் நாம் செயல்படுகிறோம். அன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதில் பவுலும் சீலாவும் எங்கே அடைக்கப்பட்டார்கள்? சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது, அதில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. நான் சப்ஜெக்ட் வேறு, அது திடீர்னு என்று கர்த்தர் அந்த வார்த்தை சொன்னதுனால சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவதற்காக இந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு அவர்கள் வசனத்தை சொல்லும் பொழுது அங்கே ரோமர்களால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்றும் அந்த காரியங்களை யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலை போட்டதான அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே மிகவும் வருத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட அவர்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறதான ஒரு நேரம். அவர்களுடைய இரவெல்லாம் ஆகிவிட்டது, சரியான உடம்பெல்லாம் ரத்தம், எங்கே பார்த்தாலும் அடி, கையை கட்டிட்டு இருக்கிறாங்க, கால்களை கட்டிட்டு இருக்கிறாங்க. ரோமருடைய சித்திரவதை பயங்கரமாக இருக்கும். அவங்க சித்திரவதை செய்வதற்கே சிறப்பானவர்கள். அவங்க கற்றுக் கொடுக்கறது தான் இந்த உலகத்தை இந்த நாள் வரையிலும் பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு என்னது இன்வென்டருங்க அவங்க. இந்த பிரச்சனையை எப்படி பண்ணால் எப்படி சித்திரவதை ஆகும் அப்படிங்கிறதான அந்த இன்வென்ஷனை பண்ணி உலகத்துக்கு அதை தெரிவிக்கிறதான ஒரு திறமை உள்ள அந்த ரோமர்கள் அவர்களை சித்திரவதை செய்வதற்காக ஜெபம், ஆண்டவரை குறித்து அவர்கள் பேசினதுனால, மார்க்கெட் பிளேஸில் சொன்னதுனால இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஜெயிலில் போட்டு அடைத்து அவர்களை சரியாக அடித்து கைகளையும் கால்களையும் கட்டி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் நடுராத்திரியில் என்ன செய்தார்களாம்? ஆண்டவரை பாடி துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நற்கனி வேலை செய்ததா இல்லையா? வேலை செய்ததா இல்லையா? நமக்கு தெரியும், இந்த சத்தியமல்ல எல்லாருக்கும் தெரியும். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? சிறைச்சாலையினுடைய கதவுகளை மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கி எல்லாமே உடைந்து தரமட்டமாகிவிட்டது. அந்த இடத்துல உடனே அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்றும் அந்த விடுதலை நிமித்தமாய் அவர்கள் கொடுக்க வேண்டிய கனியாகிய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த நடு ராத்திரியிலே தானே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறதான அந்த கனியே அந்த இடத்திலே ஆண்டவர் கனி கொடுக்க நாம் சித்தம் செய்யும் பொழுது ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி போகும்போது பாடுகள் வரும் தான். பாடுகள் மத்தியிலே பரமனை துதிக்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்பதிலே இந்த கனியை அவர்கள் அந்த நாளிலே கொடுத்து அந்த சிறைச்சாலையினுடைய அவன் ரோமன், அவன் வரவே முடியாது, ரோமர்களால் தான் அடிபட்டு வந்திருக்கிறாங்க, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதே ரோமரையே மீட்டுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டதான அந்த பவுலும் சீலாவின் மூலமாய் இவர்களை மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கனிகளை கொடுப்பதற்கான வழிகளை எப்படியாக வைத்திருப்பார், அவரால் முடியும். ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் கனிகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவன் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல, ஆனாலும் அவனை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அவன் கொடுக்க போகிறதான கனியை குறித்தும் அவனுக்கு வருக போகிறதான ஆசீர்வாதத்தை குறித்தும் அவன் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் அவனை கூப்பிட்டு சொல்லி அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த கனிகளை கொடுப்பதற்கு முன்பாக அவனுடைய பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த வனாந்திரத்தில் அவன் நல்ல வசதியாக இருந்தவன், அவன் நல்ல வருமானத்தோடு கூட இருந்தவன். ஆனால் அவனை இந்த தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி தரையில் போட்ட மாதிரி கர்த்தர் என்ன செய்து விட்டார்? தூக்கி அவனை அந்த வனாந்திரத்திலே போட்டு விட்டார். சொன்னார், நீ புறப்பட்டு போ. அவனுக்கு தெரியாது எந்த திசையை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவனை வழிநடத்தி அவன் விசுவாசத்தினுடைய தகப்பனாய் கனி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் வரையிலும் பேசப்படுகிறதான ஒரு தேவ மனுஷனாய் அவன் நமக்கு ஒரு திருஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டு இந்நாள் வரையிலும் அவன் மூலமாய் அநேக கனிகளை கொடுக்க நாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாய் அவனை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தெரிந்து கொள்கிறதான அற்பமான மனுஷனை கொண்டு தான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சத்தியத்தை அறிவு நமக்கு இருக்கும்போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எனவே சத்தியத்தை அறியும் பொழுது அநேக விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள நற்கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். எனவே இந்த ஆபிரகாம் மூலமாய் கர்த்தர் கனிகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு பெறுவதற்கு அவனுடைய வயது என்ன? அவன் என்ன வயதாக இருந்தான்? 100 வயதாக இருந்தான். அதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லாத ஒரு தவறை செய்து விட்டார்கள். என்ன தவறு செய்து விட்டார்கள்? சாராளும் ஆபிரகாமும் 2 பேருமே சேர்ந்து தவறு செய்து விட்டார்கள். என்ன தவறு செய்து விட்டார்கள்? ஆகாரை ஆண்டவர் சொல்லலை, இந்த ஆகாரை நீ திருமணம் செய்துக்கணும், அவள் மூலமாக இவனுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். இது அவங்க ஒரு மேன்மேடு சிஸ்டம், அவங்க இஷ்டப்படி செய்து கொண்டார்கள். அதிலே ஆண்டவர் அதிலேயும் கனியை கொடுத்தார். அந்த கனி இந்நாள் வரையிலும் பிரச்சனை உண்டாக்குற கனியாய் இருக்கிறது. பாருங்கள், இப்போ இந்த நாளில் அதுக்கு எவிடன்ஸாக இருக்கிறது என்ன? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் பயங்கரமான சண்டை. அந்த மாதிரி கனி ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அதே கனி 99 வயசுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்ன ஒரு கனியை கொடுக்கிறார். அவன் யார்? அவன் ஈசாக்கு. அந்த கனியின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜெனரேஷனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கனிகள் 2 கனிகளையும் கொடுக்க முடியும். ஒரே ஊற்றிலிருந்து 2 கனிகளும் கொடுக்க முடியும். நல்ல தண்ணீரும் வரும், கெட்ட தண்ணீரும் வரும். நம்ம நாவு ஒன்று தான். அதில் ரெண்டையும் பேசுகிறோம், கெட்டதையும் பேசுகிறோம், நல்லதையும் பேசுகிறோம். கண்கள் 2 தான். ஆனால் அதில் நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். காது அதில் நல்லதையும் கேட்குறோம், கெட்டதையும் கேட்கிறோம். கர்த்தருக்கு விருப்பமான காரியம் நாம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்திலிருந்து கர்த்தருக்கு விருப்பமான காரியத்தை நாம் செய்கிறோமா? இதை நாம் கொஞ்சம் கூட ஆசித்து நாம் அதை பற்றி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த அன்னாள் ஜெபித்தாள். எதற்காக ஜெபித்தாள்? ஒரு கர்ப்ப கனிக்காய் ஜெபித்தாள். ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தவரும் அவர்தான். ஏற்ற நேரத்தில் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு கர்ப்பக்கனியை கொடுத்தார். அந்த கர்ப்பக்கனி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கனி. உடனே அவள் என்ன செய்தால் தெரியுமா? கர்த்தருக்கு அந்த பிள்ளை ஆண்டானை கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுத்து அவன் ராஜாக்களை வைக்கிறவனும் ராஜாக்களை எடுக்கிறவமாகிய பெரிய தீர்க்கதரிசியாய் அவனை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற கனி அது ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு கனி. அந்த கனியை யாரெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிறார்களோ, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து நடந்து விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆனது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவள் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டதான அந்த கர்ப்பக்கனியை அவள் எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டாளோ, அவன் பெரிய ஆசீர்வாதத்தினுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததே இல்லை என்கிற அளவுக்கு
அவன் எழுதப்பட்டான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை பெற்றோம். நாமும் நாம் கர்ப்பக்கனிகளை கர்த்தர் நம் மூலமாக உருவாக்கினார், நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை நாம் கொஞ்சமேனும் ஆராய்ந்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்ப்பக்கனிகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வேத பிரமாணத்தின்படி நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த நெகேமியாவை குறித்து நான் சொல்லுகிறேன். நெகேமியா ஒரு அடிமையாக இருந்தவன், பானபாத்திரக்காரனாக இருந்தவன், கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவன், துக்கத்தில் இருந்தவன், தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு போய் வேற இடத்துல வேற ஜாதிக்கு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தானே ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் அவன் இருந்து ஆண்டவருக்கு நற்கனிகளை கொடுத்தவனாய் அந்த இடத்துல சாட்சி உள்ளவனாய் இருந்ததுனால அவன் இந்த அலங்களை இடிந்து போன எரிக்கப்பட்ட அலங்களை கட்டுவதற்கு அவன் புறப்பட்டு வந்தான் என்றும் அவன் மூலமாய் அங்கே பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். இதில் நீங்கள் வாசிக்க வேண்டியதான ஒரு வசனம் 2 நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா 2nd chapter, நெகேமியா 2nd chapter 18th verse. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இவன் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும். இவன் அடிமையாயிருந்த காலத்தில் அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு பல கோடி ரூபாய்கள், அது அவன் சாதாரணமான காரியம் அல்ல, பல கோடி ரூபாய்கள் பெருமான அளவுக்கு காரியங்களை அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மூலமாய் நல்ல கனிகளை கொடுத்து அங்கே இந்த இஸ்ரவேலிலே இந்த எருசலேமிலே ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணி திரும்பவும் அந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி திரும்பவும் பிரமாணங்கள் மறந்து போன பிரமாணங்கள், மோசேயினால் உரைக்கப்பட்ட பிரமாணங்களை திரும்பவும் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஜனங்களை ரெனியூ பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுகிறதான வேலையை இந்த மனுஷன் செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த நெகேமியாவால் கொடுக்கப்பட்ட கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாய் அந்த இடத்திலே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா அவனுக்கு இருந்த பிரச்சனைகள் ஆயிரம் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலேயும் கர்த்தருக்காய் அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். இவன் கட்டுகிறதான நேரத்தில் அவனுக்கு எதிரிகள் ஏராளமாய் வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருவரும் அவனை தொடக்கூடாதபடி கர்த்தர் அவனுக்கு வேலை அடித்து பாதுகாத்து நல்ல கனிகளை கொடுக்கிறதான அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் நெகேமியாவை போல அநேக காரியங்களை கட்டுவதற்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் முக்கியமாக வாசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல கனிகளை கொடுக்கிறதான அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கிறோம். அவன் எந்த மாதிரி இருந்தான் என்றும் எந்த மாதிரி அவன் ஆண்டவர் அவனை மாற்றினார், சவுலாகி அவனை பவுலாக மாற்றி அற்புதங்களை செய்து சபைகளை கட்டவும் அநேக நாடுகளுக்கு சென்று அநேக இடங்களிலே சபைகளை கட்டி இந்நாள் வரையிலும் பேசப்படுகிறதான ஒரு மனுஷனாய் ஆண்டவர் அவனை வைத்தார் என்று பார்க்கிறோம். அவன் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அவன் மூலமாய் சபைகள் கட்டப்பட்டது. அநேக ஜாதிகள் அவனை அறிந்தார்கள். அவன் மூலமாக இந்நாள் வரையில் நாம் பேசுகிறோம். அவன் ஆண்டவரை அவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நாம் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அந்த இடத்துல கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கனிகள் எப்பேற்பட்டதான கனிகளாக இருக்கிறது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இங்கே 2 விதமான கனிகளை குறித்து நாம் 19 நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் 2 கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மாமிசத்தின் கனிகள், ஆவியின் கனிகள். இந்த மாம்சத்தினுடைய கனிகள் தான் ரொம்ப நிறையா இருக்குது. இந்த நான் சுருக்கமாக சொல்கிறதுனால நான் நல்லா கவனிக்கும் போது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கனிகள் எவ்வளவு இருக்கிறது, அதே போல் ஆவியின் கனிகள் எப்படி இருக்கிறது. ஆண்டவரை அண்டிக் கொண்ட ஜனங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் என்ன கனிகளை கொடுத்தார்கள், இந்த கனிகள் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன, நமக்கும்
இது திஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் அந்த கனிகளை கொடுப்பதற்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஜாக்கிரதையோடு கூட இந்த கனிகளை வாசிக்கும் பொழுது அதை கேட்டு இந்த கனிகளிலிருந்து விடுபட்டு ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. வாசிங்கள் 19ஆம் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இந்த கனிகளை கொடுக்கிறவர்கள் கண்டிப்பாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதுபோல் அது மாத்திரமல்ல, இந்த கனிகள் மூலமாய் என்னென்ன கேடுகள், சரீரத்துக்கு பயங்கரமான கேடுகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் கேடுகள் வரும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சரீரத்தில் சமாதானம் இருக்காது, நம்முடைய சபை வாழ்க்கையில் கூட சமாதானம் இருக்காது. இந்த கனிகள் இருக்குமானால் நாம் கண்டிப்பாக நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அது விளக்கமாக சொல்லிட்டு அதில் இந்த கனிகளை நீங்கள் கொடுக்க கூடாது. இந்த கனிகள் இருக்குமானால் அங்கே ஐக்கியம் இருக்காது. இந்த கனிகள் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. இந்த கனிகள் இருக்குமானால் உன்னுடைய வாழ்நாள் நீடித்து இருக்காது. இந்த கனிகள் இருக்குமானால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ முடியாது. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இது எந்த குடும்பத்திலும் யாருக்குள் இருந்தாலும் இது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அதை தான் அவர் விளக்கமாக சொல்லி ஏராளமான கனிகள் அது. அந்த கனிகள் ஒன்று நாம் கொடுக்கக்கூடாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த கனிகளை ஜாக்கிரதையோடு கூட கொடுக்கக்கூடாதபடி நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாய் நாம் வளர்க்க வேண்டும். நாமும் அப்படியாய் வாழ வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம், நம்முடைய சபையினுடைய ஐக்கியம் கூட அப்படி வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த கனிகளை கொடுக்கக்கூடாதபடி எங்களை நீ தடுத்து நிறுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய கனிகள் கர்த்தருக்காய் வாழும் பொழுது, கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, சபையினுடைய ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, சபையினுடைய காரியங்களை குறித்தான அந்த காரியங்களில் தலையிடும் பொழுது, சபைக்கு ஒழுங்காய் வரும் பொழுது, அல்லது ஐக்கியத்தில் இருக்கும்போது உங்களுடைய பாஸ்டர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னத்தை கொடுப்பார்? அது வாசிங்கள். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ மிகவும் மிகவும் முக்கியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. பிரமாணம் 10 பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தை பிடிக்காத எவனும் தண்டிக்கப்பட வேண்டும், சபையிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்று மோசே சொன்ன அந்த 10 கட்டளை விசுவாச பிரமாணம் இந்த இடத்திலே ஒன்றுமே இல்லை. இதுதான் பிரமாணம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தாசன் மூலமாய் நமக்கு தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தேவை. இந்த தேவை அந்த 10 கட்டளை விசுவாச பிரமாணத்தை சொல்லி அதையே சொல்லல. இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த 10 கட்டளையும் ஈஸியாக செய்துவிட முடியும். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த அன்பு என்கிறதான அந்த பிரமாணம் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அன்பை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்ன மாதிரி கேரக்டர் உள்ளது, அந்த அன்பு எவ்வளவு உருவகப்படுத்தி நீங்கள் படிக்கும்பொழுது அந்த அன்பை போல சிறந்தது ஒன்றுமே இல்லை. அதான் அவர் தலையாக சொல்கிறாரு. அன்பு, சந்தோஷம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், நீடிய பொறுமை வந்துடும், தயவு வந்துடும், நற்குணம் வந்துடும், விசுவாசம் வந்துடும், சாந்தம் வரும், இச்சை அடக்கும், இவையெல்லாம் வந்துவிடும். அதே போல் சந்தோஷம் இருக்கிற இடத்துல அன்பு கண்டிப்பாக இருக்கும். அங்கே சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதோடு கூட இந்த 3வது கனியாகிய சமாதானம். இந்த சமாதானம் இருக்கும்போது அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். எனக்கு அருமையானவர்களை, இந்த காரியங்களை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் ஆசீர்வதிக்க. நம்முடைய நாட்கள் அந்த நம்ம பாடின பாடினார், தலைமுறையாக இந்த பாடலை பாடினார். நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ வருஷமா? 70 வருஷம். பலத்தின் மிகுதியால்
80 வருஷம் இதுக்குள்ளே என்னென்ன கனிகளை நாம் கொடுக்க முடியுமோ அதை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஆயுச நாட்கள் நமக்கே தெரியாது. வைத்திருக்கிறார், நாம் பூரணமாய் வாழ்வோமானால் அந்த கதை. அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு சித்தமான எப்போ வேணாலும் மறிக்கலாம். மரணம் என்பது அது ஒரு நேச்சுரல் ஃபினமினா. அவருக்கு இஷ்டப்படி அவர் நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்வதற்கு அவர் வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவராயிருக்கார். நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்குமானால் அந்த ஆயுசு நாட்களுக்குள்ளாய் நாம் என்னென்ன கனிகளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்டதான அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி, அவன் படிக்காத பேதையாக இருந்தாலும் சரி, எல்லோராலும் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படியாய் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிற நாம் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு விருப்பமானது. இந்த ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய தேவனுடைய மாறாத கட்டளை, மாறாத பிரமாணம். இதை யாரெல்லாம் பிடித்து கொண்டு ஓடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், அது நீடிய சாந்தம் இருக்கும், பொறுமை, எல்லாம் அந்த கேரக்டரெல்லாம் வரும்பொழுது அவன் டோட்டலாக அவன் கம்ப்ளீட் மேன், கம்ப்ளீட் லேடி என்கிற அந்த அளவுக்கு பூரணமான ஸ்திரீ, பூரணமான மனுஷன் என்கிறதான அந்த தகுதி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கனிகளை நாம் கொடுக்கவே வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் கொடுக்கிற கனி என்னவென்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலத்தில் இருக்கிற காலங்களில் நாம் ஓடுகிற ஓட்டமெல்லாம் ஒரு மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கனிகள் என்னவா இருக்கிறது? கர்த்தருக்காய் நாம் வாழும்பொழுது, கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் கொஞ்சமே சந்தேகம் இல்லை. வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வருகையிலே காணப்படுவதற்கு கையிலே எண்ணெய் வைத்துக்கொண்டு மணவாளன் எப்பொழுது வருவாரோ என்று காத்திருக்கிற புத்தியுள்ள மணவாட்டிகளாய் நாம் மாற வேண்டும். எனவே கர்த்தர் தாமே இப்பேற்பட்டதான அனுபவத்தோடு கூட இந்த சபையை நடத்த வேண்டும். இதில் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும். இப்பேற்பட்டதான அனுபவங்களுக்கு கூட உங்களை வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன். தேவன் நம்மோடு நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் மற்றவங்கள் பார்த்து நம்முடைய கனிகளை பார்த்து அவர்களும் தேவனை அவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நித்யா சிஸ்டர் வீட்டில் இருக்கும். எங்கள் கும்மி பிரதர் மாயமாயிட்டார். சரி, அவர் ஹெல்ப் பண்ணி மாயமாயிட்டார். பரவாயில்ல. நாளைக்கு நித்யா சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர் இருக்கும். அதனால் 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. வீடு தெரிஞ்சவங்க நேராக வந்துடுங்க. இல்லாட்டி எங்களை நம்ம வீட்டுக்கிட்ட வந்தால் கூட அங்கேருந்து உங்களை நாங்கள் கொண்டுட்டு செல்லுவோம். இந்த செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் 12 மணிக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை மறுபடியும் உபவாச ஜெபம் மாமா வீட்டில் 12 மணிக்கு இருக்கும். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ அவங்க வாங்க. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட, வேலைகள் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணுங்க, அதுகளெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதியில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அவங்களெல்லாம் கொண்டுட்டு வரும்போது தேவன் அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார். நீங்களும் இன்னும் ஆவிக்குரிய கனிகள் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ಕೊಡಪೇಂಗೆ ಆಂಡವರುಡಿಗೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬೇರೆ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬಾರ್ದು, ನಾವು ಹೋಗಬಾರ್ದು. 4 ಜನನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಈ ಮಂಗಳವಾರ ಶುಕ್ರವಾರ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರೋದು. ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಕಷ್ಟ ಇದೆಯೋ ವೇದನೆ ಇದೆಯೋ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಬನ್ನಿ. ಬರೀ ನೀವೇ ಊಟ ಮಾಡ್ತಾಯಿದ್ರಿ, ಹಾಗೆ ಬೇರೆಯವರು ಏನು ಮಾಡಬೇಕು, ಊಟ ಮಾಡಬೇಕು. ಅದರಿಂದ ನೀವು ಅದರ ಬಗ್ಗೆ யாராவது இதில் கற்கொம்பண்ணி. சனிக்கிழமை காத்திருப்பு ஜபம் 7 மணிக்கு இருக்கும். வருகிற வர வாரம் 8:30 8:45 காலையில் ஆராதனை, சாயந்தரம் ஆராதனை 7 மணிக்கு இருக்கும். சண்டே கிளாஸ் 5:30 மணிக்கு 5:15 இருக்கும். அதனால் பிள்ளைகளெல்லாம் அனுப்பிச்சிருங்க. இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்தும் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல சபையிலையும் அவர் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். இல்லைங்களா? அல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. சரி. பிள்ளைகளுக்கெல்லாம் வெளி சாப்பாடு கொண்டு கொடுக்காதீங்க அப்படின்னு டாக்டர்
என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் எந்த வியாதி போயிட்டுருக்குதா, கேஸ்ட்ரோஎன்டிட்டிஸ் போயிட்டுருக்குதோ. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உஷாராக இருங்க அப்படின்னு ஒரு போன வாரம் தான் பேப்பரில் படித்தேன். ஆனாலும் என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடணும், இல்லாட்டி நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு கூட அடம்பிடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் படிங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. சரி, நம்ம உஷாராக தான் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் உஷாராக நம்ம இருக்கலாம். இன்றைக்கி ஒரு விசேஷ நாள் நம்முடைய சபையில். ஏனென்றால் நம்முடைய மத்தியில் இருக்கிற சிஸ்டர் புஷ்பா அவர்களுக்கு அவர்கள் 66 வருஷம் தேவன் அற்புதமாக காத்து 67ஆம் ஆண்டிலே அவர்கள் செல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் கூட ஒரு முடி கூட வெள்ளையாகலை. அதுதான் எனக்கு வைத்தறிச்சு. 60 நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா 66 ஆட்டவாக இருக்குது. ஆனாலும் தேவன் அற்புதமாக ஊழியங்களை அவர் செய்யும்படியாக தேவன் பல இடத்துல கொண்டுட்டு போய், நம்ம கூட அவ்வளோ தூரம் போக முடியாது. ஆனாலும் அவங்க பஸ்லேயே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊழியமெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. திடீர்னு பார்த்தா ஆந்திராவில் இருக்கிறங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கேரளாவில், ஆமாம் அடுத்த வாரம் எர்ணாகுளம் வேறு போகணும், எனக்கு ஒரு டிக்கெட் வேறு புக் பண்ணி கொடுங்கன்னாங்க. அப்போ இந்த வயசுலேயும் ஆண்டவர் உபயோகிக்கிறாருன்னா தேவனுடைய சுத்த கிருபை தான். அல்லேலூயா இல்லைங்களா? அதனால் அவங்க ஒரு 2 நிமிஷம் தான், ஜாஸ்தியெல்லாம் இல்லை, 120 செகண்டு தான் சாட்சியை சொல்லி முடிச்சுக்குவாங்க. அப்புறமா நாம் காணிக்கைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். എനിക്ക് കർത്തർ കൊടുത്ത ആയുസ് നാൾക്കൾ சொல்ல முடியாத கர்த்தர் என்ன காலையில் நேரம் கூட என்னிடத்தில் ஆண்டவர் பேசினேன். நான் നിന്നോട് കൂടി ഇരിക്കുമ്പോൾ നീ ഭയപ്പെടാതെ ഞാൻ നിന്നെ വഴി നടത്തും. 3 മുறை മരണത്തെ സന്ധിച്ച ഞാൻ இந்த மே 1ஆம் தேதி வரும்போது 2 வருஷமாக உயிர் போய் உயிர் வந்தது தான் எனக்கு. அது 3ஆமത്തെ முறை. அதுக்கு ஒரு முறை பாம்பு கடிச்சு விஷம் தீண்டி 3 முறை தேவனோடு கூட போய் நான் இருந்து பரலோகத்தை பார்த்ததுக்கப்புறம் உலகத்தில் எந்த ஆசை வச்சுகளும் எனக்கு இல்லை. ஆனால் அவ்வளோ அழகான இடத்தில் போவான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 3 நாள் அவரோடு கூட இருந்து அவர் ராஜ்யத்தை பற்றி பேசுவானும் ஊழியத்தை பற்றி அவர் எடுத்து காட்டி தந்தார். என்னென்ன இடங்கள் இருக்குது, என்னென்ன இடங்கள் நீ போயிட்டு இருக்குது, புது ஆத்மாக்களை சந்திக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரின் ஆயுசு நாட்கள் நான் வரும் வரைக்கும் நீ உலகத்தில் உபத்திரவங்களை சகிச்சு தாவணும்னு சொன்னேன். நான் இருக்கிற இடம் பார்த்தா ஒரு நாள் தான் இருப்பேன், நீங்கள் ஓடி போயிடும். பாஸ்டரை கேட்டுப்பார். அந்த மாதிரி காடுகள் மத்தியத்தில் வில்லேஜ் தான் அது. அவ்வளோ விரோதமானவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே வருது ஜெபிக்கிறதுக்கு. கர்த்தரை நான் அந்த எடுத்து வச்சிருக்கிறார். ஒரு அழகான ஒரு வைரத்தின் எப்படி பிரகாசம் கொடுக்கணும் அதுபோல் நின்று நான் வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல. ஜாதிகளுக்கு நீ வெளிச்சம் நீ மறக்காதேன்னு சொன்னான். எதுக்கு தாண்டவரை காட்டில் கொண்டு விட்டேன்னு சொல்லி அழும்போது அவளுக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டு மகளே, நான் வேறுதிரிச்சு நீங்கள் வச்சிருக்கிறேன். கிறிஸ்துவ மக்கள் சொன்னால் இவங்களுக்கு வெறுப்பு அருவறுப்பான என்ன சொன்னால் மாட்டுக்கருத்தின ஜாதின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதொன்னும் இல்லாத இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு சொன்னால் என் நாமத்தை உயர்த்துற நீன்னு சொன்னேன். எனக்கு 3 முறை உயிர் போனேன். 3 முறை கர்த்தர் ஆயுசு நீட்டி கொடுத்தார். இது வரைக்கும் நான் வாழ்வுன்னு நினைக்கவே இல்லை. என்னை கூட பிறந்தவங்களும் 9 பேரில் நான் ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்கிறேன். எல்லோரும் 45 வயசு 50 வயசு 55 வயசு எல்லோரும் போய் சேர்ந்தார். ஆனால் நான் நல்ல வாலிப வயசுலே கர்த்தர் தெரிஞ்செடுத்தேன். 16 வயசில் விதவை ஆவனேன். வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் அனுபவிச்சது கிடையாது. ஆனால் ஆண்டவரை நம்பி நாள் முதல் இன்ன வரைக்கும் கர்த்தர் எந்த நோய் நொடி வந்ததே கிடையாது. இன்னைக்கு மே மாதத்துல காலில் நரம்பு கட்டாயி என் சிஸ்டர் வீட்டில் வச்சு தான் ஆகுதுன்னு ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 முறை என்னிடத்து எச்சரிக்கை கொடுத்தார். இவங்க வீட்டில் வச்சு ஆயிடும்னு சொன்னேன். ஐயோ ஆண்டவரே இப்படி என்ன நடக்க அப்படின்னு கேட்டேன். நீ சொன்னேன் உயிரோடு இருக்கும்போது நான் என் சத்து படம் எத்தனை ஜனம் என்ன தூக்கு வந்து கேட்டில்லையா நீ பார்த்துக்கோன்னு சொன்னேன்.
சொன்னேன். அதே போல் தானே 6 பேர் என்ன தூக்குனார். அந்த அவங்க வீட்லேயும் சாப்பாடு செய்துக்கிற முஸ்லீம்ஸ் 2 பேர், ஒரு இந்து பையன், பாக்கி 4 பேர் கிறிஸ்துவங்கள். எங்கள் பசங்களே தான் பென்னி ஜெய்கரி எல்லாமே தான், எங்கள் பிள்ளைங்களே தான் என்ன தூக்கிட்டு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போட, எல்லா ஹாஸ்பிட்டலும் கைவிட்டார். கடைசியில் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது நான் வரேன்னு சொல்லி டாக்டர் கேஜிஎப் இந்த ராத்திரி 12:45 வந்து அவர் என்ன பண்ணி என் உயிர் கொடுத்து எனக்கு தெரியல. விடிய காலத்தோட பிளட்டு கிடைக்கணும் வரை உயிர் நிற்கணும் டவுட்டுன்னு சொன்னார். ஆனால் அப்போவே எல்லா இடத்தும் மெசேஜ் கொடுத்தேன். நம்ம பாஸ்டர் கூட தெரியும், எல்லா இடத்தும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தேன், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு எல்லாம் மெசேஜ் வந்தார். எல்லாரோட ஜெபம் என்னை உயிரோடு வச்சார். இதில் ஒன்றுமே இல்லை, அநேகோட ஜெபம். உலகத்தில் பல தேசங்களிலும் நான் ரஷிப்பில் கூட அந்த மக்கள் இருக்குது. அதுக்காக நேற்று ராத்திரி 12:45 கூட அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட ஃபோன் பண்ணார். அங்கே எல்லாம் ரசிக்கப்பட்டு போயிருக்கிறார். நம்ம ஆராதனை அங்கே போனதுன்னு நான் இங்கேருந்து சொல்லி அனுப்பியதுக்கப்புறம் அவங்கள அங்கேயே பார்த்து கொண்டு இருக்கிறான் நம்ம ஆராதனை. அதனால ஆண்டவர் மக்களே, பிரிய மக்களே, அவர் பாஸ்டர் சொன்னது போல நமக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். கிறிஸ்துவன் அன்பு இருந்துச்சுன்னா அந்த என்ன மரணத்தை கூட ஜெயிக்க முடியும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் தந்த நாட்கள் கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும். அடுத்த வாரம் கர்த்தர் சித்தம் நான் ஆந்திரையில் இருக்கும். பாஸ்டர் சொன்னது போல் ஒரு ஊர்களில் பிரயாணம் இன்னைக்கு இருக்குது. கர்த்தரை என்னை பலப்படுத்த வேண்டும். கால்கள் நரம்பு இல்லாததுனால கொஞ்சம் நோவு இருக்குது. அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் கேட்குறேன். என் கையில் ஒன்றுமே இல்லை, ஜெபந்தான். நான் வரும்போது கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாக நான் வந்தேனே, நிர்வாணியாக நான் போவோம். ஆனால் அது வரைக்கும் எனக்கு ஓடி உழைக்கணும். அதனால பலம் எனக்கு உங்களோட ஜெபம் தேவை. எல்லாரும் எனக்கு ஜெபிக்கணும்னு கேட்டு நான் இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். சிஸ்டர் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நாம் சிஸ்டருக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவன் அற்புதமாக 3 முறை மரணத்திலிருந்து தேவன் காப்பாற்றியிருக்கிறார். அவருடைய நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக ஊழியங்கள் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். மந்திர கட்டுகள் பிசாசுகளை எல்லாம் ஓட்டுற ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் தான் இன்னும் நல்ல பலத்தை கொடுக்கணும், இன்னும் நல்ல வல்லமை கொடுத்து நம்மளுக்கும் இன்னும் பிரயோஜனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கும் இன்னொரு 4 ஆத்மாக்கள் வரணுன்னா தேவன் அவர்களை உபயோகிக்கணும். அதனால எல்லாம் கண்களை மூடி அவருக்காக நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புஷ்பா ஆண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் அற்புதமாக நீர் வழி நடத்தி காத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. 66 வயது ஆண்டவரே, நீர் அவர்களை உம்முடைய ஊழியின் பாதத்தில் ஆண்டவரே நீர் வழி நடத்தினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த குறை இல்லாதபடிக்கும் எல்லா வேதனையிலும் சோதனையிலும் ஆண்டவரே நீர் அவரோடு கரம் பிடித்து இதுவரைக்கும் வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தடவை ஆண்டவரே நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யோசிக்கும் போதெல்லாம் தேவன் உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டு வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. அற்புதமாக வழி நடத்தினீரே, நன்றி. இந்த வருஷத்திலும் ஆண்டவரே நீர் தாமே அவரோடு இருந்து அவர்களை செய்கிற ஊழியத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தெய்வ தூதர்கள் அவருடைய பயணத்தில் ஆண்டவரை இருந்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் ஏதும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் தாமே அவர்களை வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை ஆண்டவரே எப்பொழுதும் அவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. ஒரு குறை இருக்கக்கூடாது ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். நீங்கள் நம்ம அவரோடு இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வருஷம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு விசை நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடிவிட்டாலும் நம்மை பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கை அது வீணாய் போய்விடும் இல்லைங்களா? அதனால் தேவன் நம்ம இதுவரைக்கும் அருமையாக காத்து வந்தார். ஒரு பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமை நாம் காணிக்கை செலுத்துவோம். மலையாள பாட்டு ஆஹா மனோகரம் ஆய இண்டிய ஆலயம். எனக்கு எவ்வளோ ஆனந்தம் தேவனுடைய வாசஸ்தலங்களில். அதனால நாம் இந்த பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமை நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆஹா மனோஹரம் யாய் நின்னே ஆலயம் ஆனந்தம் தவ பிரகாரங்களில். ஆஹா மனோஹரம் யாய் நின்னே ஆலயம் ஆனந்தம் தவ பிரகாரங்களில்.
வார்த்தைக்கு நாம் வேகமாக செல்லுவோம். ஒரு மனிதன் அவன் இறந்து மேலே போனானான். மேலே போயிட்டு அங்கே பேதுரு அவன் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நிர்மாணித்து அவனை என்ன பண்ணணும், அந்த ஸ்தலத்துக்கு கொண்டுட்டு போகணும். அப்போ பேதுரு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். அப்படியான். இது ஒரு இமேஜினேஷன். அதனால் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பார்த்தா பெரிய பெரிய கிளாக்கு, அதில் முள்ளுக அது சுற்றிகிட்டே இருந்துதான். சிலது வேகமாக சுற்றிட்டு இருந்துதான், சிலது ரொம்ப மெதுவாக சுற்றிட்டு இருந்துதான், சிலது ஒரே இடத்துல அது நின்றுட்டு இருந்துதான். அப்போ இவன் பார்த்துட்டு பேதுரு கேட்குறா, அப்படியா இது என்ன கிளாக், இவ்வளோ கிளாக்கு இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, அப்போது பேதுரு சொன்னா, அப்படியா இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிளாக்கு. அதனால் எத்தனை பாவங்கள் பண்ணுறாங்களோ அவ்வளோ தடவை அது என்ன பண்ணுமா, அது ಸುತ್ತಿಟ್ರು. ಮೇಲೋದಾಗ ಅವ್ನು ಕೇಳ್ತಾನೆ, ಏನು ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಕ್ಲಾಕೆಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ. ಆವಾಗ ಪೇದ್ರು ಹೇಳ್ತಾನೆ, ಒಂದೊಂದು ಕ್ಲಾಕು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಕ್ಲಾಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟೊಂದು ಪಾಪ ಮಾಡ್ತೀರೋ, ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ಅದೇನಾಗತ್ತೆ, ಅದು ಹಂಗೆ ಸುತ್ತಾ ಇರತ್ತೆ ಅಂತ. ಆಗ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇದು நின்றுட்டே இருக்குதுன்னொன்னே, இது வெள்ளிகிராமனோட கிளாக், அதனால் அது என்ன ஆகிட்டுருக்கு, அது அப்படியே நின்றுட்டுருக்குது. அப்புறம் இன்னொன்றும் பார்த்தா இன்னொன்று நின்றுட்டு இருந்தது. அப்போது அதையும் கேட்கும்போது, அது இன்னொரு பரிசுத்தவானோட கிளாக் அப்படின்னு சொன்ன. அப்படியா சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ எனக்கும் என்ன இருக்குது, யார் இருக்கிற உள்ள, சரி. அப்போது அவன் பார்த்து சொல்கிறான், ஐயோ இது என்ன, இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கிளாக் இருக்குன்னா அப்போ எனக்கும் ஒரு கிளாக் இருக்குதா அப்படின்னு அவன் கேட்டான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்போ எங்கே என் கிளாக் எங்கேன்னு கேட்டோன்னே பேதுரு சொல்கிறா, அப்படியா உன் கிளாக் இருக்குது, வா நீயும் பார்க்கலாம். உன் கிளாக்கை என்னுடைய ஆஃபீஸில் வச்சுருக்கிறேன், அது ஃபேனாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா என்ன வச்சுருக்கிறேன், அப்படியா ஃபேனாக வச்சுருக்கிறேன். அப்படியா சரி, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன ஒன்று தான் ஜோக்கு சொன்னேன். சரி, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், இதுக்கும் நம்முடைய செய்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, நாம் அநேக நேரம் நமக்கு நாம் பிரயோஜனம் இல்லாத ஜனங்கள், இல்லை நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பிசாசு அடிக்கடி பேசுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். ನಾವು ಪ್ರಯೋಜನನೇ ಇಲ್ಲ, ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಏನಿಲ್ಲ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವ ಒಂದು ಸುಳ್ಳು, ಅದು ಸೈತಾನು ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಅದನ್ನೇನು ಮಾಡುತ್ತೆ, மாத்தாடுತ್ತೆ. நீங்கள் ஐயோ நீ ஜெபிக்கிறியா, இவங்களுக்காக நீ ஜெபிக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் சரியா இல்லை, நீ இவங்களுக்காக நீ என்ன பண்ண போகிற, நீ ஜெபிக்கிறியான்னு கூட அவன் என்ன பண்ணுவான், சொல்லுவான் இல்லைங்களா. இவங்களுக்கு இல்லை, நீ அங்கே போறியோ, ஐயோ அங்கே போனால் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், நீ அவ்வளோ பரிசுத்தமாக நீ இருக்க முடியாது, ஏன்னா உன்னால் அது முடியவே முடியாது என்று சொல்லி அவன் நமக்கு என்ன, அவன் பொய்க்கு என்னவா இருக்கிறான், அவன் பிதாவாக இருக்கிறான். பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடினாலே அவன் நீ பிரயோஜனமே இல்லை, நீ எதுக்கும் உதவாக்கற நீ அப்படின்னு தான் அவன் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் அது வேற.
நம்மை பார்க்கிற விதமே அது வேறையாய் இருக்கிறது. அவன் எதெல்லாம் பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோகத்தையும் வேதனையும் கொண்டுட்டு வருகிறான். ஆனால் சத்திய வேதத்தில் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. நீ உதவாக்குறன்னு எங்கே சொல்லியிருக்குதா? ஆனால் சத்திய வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனை அவன் படைத்தவுடனே என்ன சொல்லுகிறார்? அப்படி நீ என்ன பண்ணுறாய், இதை பார்த்து ஓ இதுவும் நல்லதுன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன படைச்சாரோ அதெல்லாம் நல்லது தான். கடைசியாக மனுஷனையும் படைச்சா, அப்படி மனுஷனையும் படைச்சா இது நல்லது தான் சொன்னா. அப்படி அப்போது ஆண்டவர் நல்லது என்று சொல்லும்போது பிசாசு கண்டிப்பாக சொல்லுவான் நீ நல்லாவே இல்லைன்னு தான். ದೇವರು ಒಳ್ಳೇದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೈತಾನ್ ಅದಕ್ಕೆ ಉಲ್ಟಾನೇ ಹೇಳ್ತಾನೆ. ಯಾಕಂದರೆ ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ ಅವನು ತುಂಬ ನಮಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳೋಣ ಅಂದರೆ ಅವನೇ. ಅಂದರೆ ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ, ಆದರೆ ನಮಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳೋಣ ಅಂದರೆ ಅವನೇ. ಅದಕ್ಕಿಂತ நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28, ஆண்டவர் நம்மை படைத்து நம்மை உதவாக்கரையாய் மாற்றாதபடிக்கு அவர் என்ன சொல்லுகிறார் மனுஷனை பார்த்து என்று வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க. ಏನಂತ ಇದೆ ಇದರ ಸಕಲ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಓದಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ಅದನ್ನು ವಶ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಸಮುದ್ರದ ಮೀನುಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳ ಮೇಲೆಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಚಲಿಸುವ ಎಲ್ಲಾ ಜೀವಿಗಳ ಮೇಲೆಯೂ ದೊರೆತನ ಮಾಡಿರಿ. ಏನ್ ಮಾಡಿ? ದೊರೆತನ ಅಂದ್ರೆ ಆಳುಗೈ ನೀವು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ಎಲ್ಲ ಜಂತುಗಳು ಎಲ್ಲ ಪಕ್ಷಿಗಳಿಗೂ ನಾವು ಆಳಬೇಕು ಅಂತ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಮಗೆ மனுஷனுக்கு கொட்டிதானே இல்லைங்களா? தேவன் அப்பேற்பட்ட காரியத்தை ஆள வேண்டும் என்று தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு ரோட்லெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்னத்தை தான் விக்கிரத்தையாக வச்சுருப்பாங்க? ஆடு மாடு எலி புலி எல்லாத்தையும் வச்சுட்டு அதை வணங்குற மாதிரி யார் பண்ணது? சாத்தான் பண்ணிட்டான். நம்ம அதே ஆளும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் சாத்தான் போய் சொல்லிட்டு இதெல்லாம் யாரு? உங்களுக்கு ஆண்டவர். பிஜேபி லீடர்கள் எல்லாம் பார்த்தா என்னதான் சொல்லுவாடி, கோமாதா தான் எங்கள் அம்மா அப்படின்பா. அப்படி இல்லைங்களா? மாடு பசு எங்கள் அம்மா. அப்பா யாரு? அதுதான் எனக்கும் தெரியல இது வரைக்கும். எல்லாமே அம்மா தானே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு அதுக்கு எதிர்மாறாக தான் சாத்தான் என்ன பண்ணுகிறான்? மனுஷனை பார்த்து நீ இதெல்லாம் செய், ನೀನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡು ಅಂತ சாய்தான் நம்மನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க என்று அவர் நம்மை ஆள வைத்திருக்கிறார். அப்போ நம்ம பிரயோஜனமாக உதவாக்கற இல்லை. தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் அவருடைய கண்களிலே நாம் நல்லவர், அது நல்லதாக இருந்தது. நாம் ஆளுகை செய்ய தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஏதோ ஒரு கோணையில் உட்காந்துட்டு அல்ல, ஐயோ எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று சாத்தான் அடிக்கடி உங்களுக்கு கிட்ட பேசுவான். ஏன்னா அதை எடுத்து போட்டால் தான் நீங்கள் என்னவாயிருவீங்க? கோழையாக மாறிடுவீங்க. ஆளுகை என்று சொன்னால் அப்புறம் நீங்கள் யாரை தான் ஆளுகை செய்வீங்க? சாத்தானவே ஆளுகை செய்ய தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? வல்லமை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வாயின் வார்த்தையினால் என்ன நடங்கணும்? பேய்கள், ஆமாம் பாட்டு மாத்திரம் பாடுறோம், பேய் நடுங்குது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் சொன்னால் என்ன நடுங்குமா? ஆமாம், பேய் நடுங்கும் போது உங்களுக்கும் நடுக்கம் வந்துடும். அதனால் பேயை ஓட்டும் போதெல்லாம் உஷாராக கொண்டுட்டு போகணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள. ஒரு பாஸ்டரு இன்னொருத்தரை கொண்டுட்டு போனாங்களாம்.
அவங்க வந்து ஒரு அம்மா ஒரு மாதிரி பண்ணுதுங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பாஸ்டரை கூப்பிட்டாங்களாம். இவர் சரி பரவாயில்ல, ஏதோ அம்மா தானே அப்படின்னு இவங்களும் போனாங்களாம். இவருக்கும் ஆனாலும் கொஞ்சம் டவுட்டு, சரி இன்னொரு பாஸ்டரையும் கூட்டிகிட்டு போயிடலாம், துணைக்கு இன்னொரு பாஸ்டரும் என்ன பண்ணலாம் கூட்டிகிட்டு வா. அங்கே கூட்டிகிட்டு போனேன், அவங்க வாங்க 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 அப்படின்னு ஒரு கூட்டமே அவங்க வீட்டு முன்னால் நிற்குதான். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ என்ன இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் என்ன ஆச்சு அந்த அம்மாவுக்கு, வாங்க உள்ளே போங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் யாரும் உள்ளே வர மாட்டேங்கிறாங்களாம். இதை பார்த்து அவங்க 2 பேர்த்துக்கு ஐயோ நம்ம எந்த இடத்துல வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு என்ன பண்ணாங்களாம், சரி ஐயோ என்னதான் பண்ணுறது, இப்போ உள்ளே போகிறதா இல்லை இங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் போகிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்களாம். இவங்க யோசிச்சுட்டு நிற்கிறத பார்த்து இது ஜனங்க என்ன பண்ணாங்களாம், 2 பேர்த்தையும் உள்ளே தள்ளி கதை உடைச்சிட்டாங்களாம். உள்ளே தள்ளி கதை உடைச்சிட்டாங்களாம். அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த அம்மா இவங்கள பார்த்தோன்னே அப்படியே பாயம் வந்ததான். இவங்க ஐயோ இயேசுவே அப்படின்னு கத்துனாங்களாம். 2 பேரும் என்னன்னு கத்துனாங்களா, இயேசுவேன்னு கத்துனோன்னே அந்த அம்மா டமாரு விழுந்துருச்சா. நீங்கள் பயந்துட்டு கத்துனாலும் இயேசுக்கு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குதுங்க. நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் இப்போ பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் தான் உங்களுடைய சாத்தான் வந்து நீ பிரயோஜனத்துக்கே இல்லை ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಾನು ಹೇಳಿದ್ದು. ಯೇಸು ನಾಮದಲ್ಲೇ ನೀವು ಎದುರ್ಕೊಂಡು ಹೇಳಿದ್ರು ಸರಿ. ಹೌದು. சிலரெல்லாம் அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்கும், இங்கே போய் என்ன ஜெபம் பண்ணுறது இல்லைங்களா. ஆனாலும் இயேசு நாமத்தில் என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. அதனால் உங்களை பிரயோஜனப்படுத்துகிறது, உங்களை வல்லமை ஆக்குகிறது உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, ஆனால் தேவன்தான். தேவன் உங்களோடு இருக்கிறபடினால தான் நீங்கள் வல்லமையாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் வல்லமையாக இருக்க முடியும்னா தேவன் வந்து நம்ம வந்து சும்மா ஏதோ ஐயா நான் சிலரெல்லாம் ஜெபிப்பாங்க, நான் குப்பைங்க, நான் வந்து தூசைங்க. அப்படியா? டைமண்ட் எங்கேருந்து வரும்? டைமண்ட் எங்கேருந்து வரும்? கோல். அது வந்து என்னது, ஒரு விதமான கறி. கறினா சாப்பிட்ற கறி இல்லை, ಕರಿ ಇಜ್ಜಿಲು. ಡೈಮಂಡ್ ಬಂದು ಎಲ್ಲಿಂದ ಮಾಡೋದು? ಇಜ್ಜಿಲಿಂದ. ಡೈಮಂಡ್ ಬಂದುಬಿಟ್ಟು ನಾನು ಇಜ್ಜಿಲು ಅಂದರೆ யாராவது ತಗೋತಾರ? இல்லையா? அதை உருவாக்கி அதை வந்து அதுக்குற ஒரு என்னது, அதை எல்லாம் அதை உருவாக்கினபடினால தான் அது என்ன ஆகுது, ஒரு விலையற்ற ஒரு மதிப்புள்ள ஒரு கல்லாய் இருக்கிறது. அதுபோல் நீங்கள் குப்பை அல்ல, குப்பையிலிருந்து எடுத்து ஆண்டவர் உங்களை விலையே பெற்ற ஒரு மனுஷனாய் அவர் மாற்றி இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து ஏதோ குப்பை தூசி இல்லை. அதனால் ஜெபிக்கும்போது குப்பை தூசினெல்லாம் ஜெபிக்காதீங்க, அது கொஞ்சம் ஓவராக இருக்குது இல்லைங்களா. தாழ்மை இருக்கணும், ஆனால் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். தேவன் வந்து உங்களை என்னது, விலையேற பெற்ற ஒரு மனிதனாக இந்த பூலோகத்தில் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. உங்களை உருவாக்குனதே ஒரு அற்புதம் தாங்க. அதுக்கு தான் சங்கீதக்காரன் 139ஆம் அதிகாரம் அதை முழுசும் நீங்கள் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் இருக்கிறது. 139ನೇ ಕೀರ್ತನೆಗಳು 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿ 139 14வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவ்வியங்களில் ஒன்றாக இல்லாத போது
ஆமா, உம்முடைய புஸ்தகங்களில் அது என்ன பண்ணியிருக்குதா, அது எழுதி இருக்குது என்று நாம் வாசிக்கிறோம். கன்னடத்தில் வாசிங்க. ஆ ಕೇವಲ ಕನ್ನಡದ ಓದಿ ಓದಿ ಹಾಗೆ ಓದಿ. ಹಾಂ ಹಾಂ ಹೌದು, ನಾವು ಪಿಂಡವಾಗಿರುವಾಗಲೇ ದೇವರ ಕಣ್ಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಇತ್ತು ಅಂದರೆ ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀನಿ. அல்லேலூயா. நாம் உருவாகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய மேலே ஒரு கண்கள் வச்சிருக்கிறாருன்னா அவ்வளோ விலையேறப்பெற்ற ஜனங்கள் நாங்கள். நம்ம பார்த்து நீ கோலை, நீ வந்து பிரயோஜனம் இல்லைன்னு யார் உலகம் எப்படி வேணாலும் உங்களை சொல்லலாங்க. உலகம் என்ன வேணாலும் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ உருப்பட மாட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நீங்கள் வெளியேறப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன நீங்கள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. நாம் பயத்தை அதில் வாசிக்குவோம், ஃபியர்ஃபுல்லி மேட், ஒண்டர்ஃபுல் அண்ட் ஃபியர்ஃபுல்லி மேட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? எத்தனாவது வசனாவது? 15 வாசிங்க. அதிலே ஓதி 14 தானே? 14 15. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். எத்தனாவது வசனாவது? 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். அதிசயமாய், நீங்களாம் அதிசயமாய் உண்டாக்குனீங்க. அதனால நீங்கள் சாணி, நீங்கள் மண், நீங்கள் வந்து ரோட்டில் போகிற குப்பை இல்லை. உங்களெல்லாம் அதிசயமாக அற்புதமாக உண்டாக்குன ஆண்டவர் நம்மை அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உண்டாக்கி இருக்கிற நம்மை ஆண்டவர் அவர் வந்து நம்ம வந்து சும்மா இந்த இடத்துல உண்டாக்கிட்டு சும்மா விடலைங்க. சும்மா உங்களை உண்டாக்கல. முதலாவது பார்த்தோம், ஆளுகை செய்யும். நம்ம தான் அநேக நேரம் பிசாசு அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வந்து நெருக்கி இருக்கிறான். அப்படி சொல்லியே நம்மளை தூரமாக கொண்டுட்டு போகிறான் இல்லைங்களா? நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவன் வந்து சொல்லுகிறான், ஐயோ என்னை வந்து என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் வேலைக்காரனாதும் என்னை என்ன பண்ணிருங்க, என்னைய சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு தன்னுடைய தகப்பன்கிட்ட வந்து அவன் வந்து சொல்லுகிறான். வாசிப்போம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆமாங்க. இன்னைக்கு யாராச்சும் அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் தூரம் போயிட்டேன், ஐயோ நான் வந்து எதுக்கு உம்முடைய சமூகத்திற்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு கொண்டு இருந்தா கூட ஆண்டவருடைய கண்கள் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நீங்கள் வேணா யோசிக்கலாம், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டு ஆண்டவருடைய முன்னால் வந்து நிற்கிற கூட எனக்கு என்ன இல்லை, யோகத்தையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் தகப்பனுடைய கண்கள் அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து அவன் அப்படி தான் கேட்குறான், ஐயோ என்னை என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாதும் என்னை என்ன பண்ணுங்க வெய்யுங்க அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். ஆனால் தகப்பனும் அவனை தூரத்திலிருந்து பார்த்து, ஐயோ என் மகன் என் பக்கம் திரும்பி வருகிறாரೇ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗ ನನ್ನನ್ನು ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ ಆತನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, அவனுக்கு என்ன பண்ணுங்க, இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி விடுங்க, ராஜ வஸ்திரம் அவனுக்கு போடுங்க, ஒரு கன்று குட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆட்டிங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு என்னது பார்ட்டியே நடக்க போகுது. இன்னைக்கு நீங்கள் அதே போல நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து வாப்பான்னு கூப்பிடுறாரு. நீங்கள் வரும்போது பரலோகத்தில் மறுபடியும் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அல்லேலூயா. அந்த இடத்துல மறுபடியும் என் மகன் திரும்பி வந்து விட்டான், என் மகன் மறுபடியும் என் பக்கம் வந்து விட்டான் என்று சந்தோஷம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய கண்கள். நாம தூரம் போயிருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர்களை பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள் வாங்க, நான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக காத்து கொண்டு தான் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பாவம், எந்த அக்கிரமம், எந்த அநியாயம் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் அதையெல்லாம் மறந்து மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் சாத்தான் தான் உங்களை பார்த்து இன்னும் குற்றம் பண்ணி சொல்லிக்கொண்டே இருப்பான். அந்த வயசில் நீ இப்படி பண்ணினியே, இந்த வயசில் நீ இந்த ಪಾಪಂ பண்ணினியே, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಪಾಪ ಮಾಡ್ದಲ್ಲ, ನೀನು ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ದಲ್ಲ, ನೀನು ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದಲ್ಲ, ಇವ್ರ ಜೊತೆ ಇದ್ದಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದ ಅಂತ ಇನ್ನೂ ಸೈತಾನ್ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ஆனால் அதெல்லாம் மறந்து, அதையெல்லாம் மறந்து தேவனுடைய கண்கள் அது எப்படி பார்க்குதுன்னா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உங்களழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் ஜனங்களை உங்களை பார்த்து, ஆனால் என் தேவனுடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து, நீ என்னுடைய மகன், நீர் என்னுடைய மகள் என்று சொல்லி தன்னை விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறாருங்க. சும்மா உங்களை அப்படியே மீட்டெடுக்கல, ஆனால் ரத்தத்தை சிந்தி நீ ஒரு விலையேறப்பட்ட தேவனுடைய ரத்தத்தினாலே தேவன் நம்ம எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார்னா நாம் எவ்வளோ விலையேறப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. குப்பையும் தூசியும் கொண்டுட்டு வந்து அவர் ரத்தத்தை சிந்தி அவர் வாங்கலைங்க உங்களை மனுஷனாக, தன்னுடைய மக்களாக. ஐயோ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று அவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். வெறும் கூப்பிடுறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு கொள்கிறார். எப்படி? தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே. அப்பேற்பட்ட தேவன் தான் என்னுடைய தேவன். அதே போல தான் தாவீது பார்த்து சொல்லுகிறான், இந்த சவுல் வீட்டில் யார் மேலேயாவது நான் என்ன பண்ணணும், ஒரு அன்பு செலுத்த வேண்டும் என்று 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் நாம் வாசித்து நாம் முடிப்போம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மைக்கில் வாசிச்சிருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு, நீர் நோக்கி பார்த்ததற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அடியான் எம்மாத்திரம் என்றான். அவன் பார்த்து சொல்லுகிறான், செத்த நாயை போல இருக்கிறேன். என்னுடைய தாத்தா உன்னை என்ன பண்ணாங்க, எவ்வளவோ கொடுமை செய்தார், உன் கொல்ல பார்த்தா. அப்படி தேவன் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பண்ணதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருங்க. ஓ உங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாரே, இல்லை உங்கள் தாத்தா என்னை இப்படி மோசம் பண்ணிட்டா, அப்படியே அவங்களுக்கெல்லாம் வணங்கினா, அப்படியே அந்த தேவர்களெல்லாம் வணங்கினா, அப்படியே அவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ண, அப்படியே அப்படி நல்லா ஆண்டவர் பார்க்க மாட்டாருங்க. நீங்கள் அவர் பக்கம் வந்தீங்கன்னா அதையெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் உங்களை பார்க்க வருவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அப்பா பண்ணதெல்லாம் மறந்துடுவார், உங்கள் தாத்தா பண்ணதெல்லாம் மறந்துடுவார். உங்களை அணைத்து நீ என்னுடைய பிள்ளை என்று கூப்பிடுவார்.
அப்பேற்பட்ட இருதயம்தான் தாவீதுக்கு இருந்தது. தேவனுடைய இருதயம் அப்படிதான். அவர் அவங்களெல்லாம் பார்த்து அதெல்லாம் மறந்துடுவார், எல்லாத்தையும் மறந்துடுவார் எப்போ நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது. அதனால் நீங்கள் பிரயோஜனம் இல்லாத மக்கள் அல்ல, யூ ஆர் வர்தி. சொல்லுங்க, ஐ ஆம். ஆமாம், நான் பிரயோஜனம் இல்லாத மனுஷன் அல்ல, ஏதோ ஒரு மனுஷன் இல்லை. ஐயா, இந்த உலகத்தில் யார் என்ன வேணாலும் உங்களை பார்த்து சொல்லலாம், ஐயோ உன்னுடைய வாழ்க்கை பார் இப்படி இருக்குதே, உன்னுடைய நிலைமை பார் இப்படி இருக்குதே, நீ இப்படியே இருப்பாய் என்று நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. உங்களை உயர்த்த அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡಲು ಆತನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இடத்துல நீங்கள் வாங்க. நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் ஆண்டவர் இடத்துல வாங்க. ஆண்டவர் உங்களை ஒரு வர்தியான பர்சனாக தான் நினைத்து கொண்டு இருக்கிறார். உங்களை வர்தியாக தான் நிறுத்துக்கிறார். ஐயோ, இத்தனை பொய்கள் சொல்லிட்டேன், இத்தனை மோசம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, அதெல்லாம் விட்டு மன்னிப்பு கேளு. ஆண்டவர் மன்னித்து உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பிரயோஜனமுள்ள தேவனாய் மனுஷராய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்பிரயோஜனமான கோழையான மனுஷர்கள் அல்ல. ஏனென்றால் என் தகப்பன் இயேசுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தகப்பன் இந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை படைத்த ஆண்டவர் என் தகப்பனாய் இருக்கிறார். அப்படினாலே நான் அந்த ராஜாவின் மகனும் மகளுமாய் இருக்கிறேன். நான் ஆள வந்திருக்கிறேனுங்க. என்னை மற்றவர்கள் ஆளும்படியாக இல்லை, நான் ஆள வேண்டும் என்று தான் ஆண்டவர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அதனால் நாங்கள் ராஜரீகம் இல்லைங்களா, யூ ஆர் ஏ ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உன்னதமான ஸ்தலத்தில் ஆண்டவர் வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல வாங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களை ஆள வைப்பார். ராஜா மக்களை நம்ம ஆளுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். வி ஆர் ஹியர் டு ரூல் இல்லைங்களா. அதனால் நாம் இந்த ஆண்டவரிடத்தில் நாம் வருவோம். தேவனிடத்தில் ஒன்றும் சாத்தான் உங்கள் காதில் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் என்ன பண்ணுங்க, வெட்டுருங்க. அதெல்லாம் மனுஷர்கள் சொல்லலாம். சாத்தான் டைரெக்டாக சொல்ல மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவான், நீನು ಹೋಗೋ ನಿನ್ನ ನೋಡಿದ್ದೀನಿ அப்படிம்பான். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ನೀನೇನು ನೋಡೋದು, ನೀವು ಮುತ್ತಾತನ್ನು ನೋಡಿರೋ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ. ನೀನು ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿದ್ಯಾ, ಆದರೆ ನೀವು ಮುತ್ತಾತ ಏನೋ, ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಉಂಟಾದೋ ಅಲ್ಲಿಂದ ನೋಡಿರೋ ದೇವ್ರು ನನ್ನ ஜொತೆಗೆ இதானு சொல்லி சும்மா சைலண்டாக இருப்போம். ஆண்டவர் அவர் யுத்தம் நமக்காக செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன்.
சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒழிவு நாளும் கொண்டாடுவானும் துதிக்குவானும் எங்களுக்கு ஆண்டவரே வருஷத்துல பாதி மாசம் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்து ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடுவானும் புத்திர சிகாரத்தை தானமாய் தந்து ஆண்டவரே ராஜாக்களும் ஆசாரிகளும் புரோகித வம்சமாய் எங்களை தெரிஞ்செடுத்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உலகத்துக்கு ஆறு நம்பிக்கை இல்லாத போகும்போது நாங்களும் பல சமூகத்து சந்தோஷத்தோடு வந்து கொண்டாடுவானும் எங்களுடைய கிருதியத்திலே ஆண்டவரே வேத வசனத்தினால விருத்த சேதனம் செய்து அன்பு கொண்டு ஜெயிக்குவான வசனத்தை தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. தேவனே உமக்காயிட்டு வாழ்வானும் உமக்காய் கடைசிற உண்மையோடு நிற்குவானும் கனி கொடுக்கிற மக்களாயிருக்குவான் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கேன். இருவார கால மக்கள் போகுந்திருத்து வருந்திருத்து எல்லாம் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. செய்து கொடுத்த தாசன்மாரே இனியும் வல்லமையோடு கூட பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கடந்து வந்த தினமாய் நாங்கள் ஆண்டவரே காலி பாத்திரமாய் வந்தேனே பாத்திரமாய் கடந்து போகிறேன் சொல்லட்டும் ஆண்டவரே. ஒருத்தரோட அவஸ்தை நீ அறிந்த தேவனாயிருக்கிறது ஸ்தோத்திரம். இனி உள்ள வாரங்கள் ஆண்டவர் நாளுகளிலும் மக்கள் சாட்சியோட வாழான் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கேன். ஆவிக்குரிய கனிகளும் வரங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சபைகளுக்கு தூணாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா சாலமோன் மண்டபத்தை கட்டும்போல் 2 தூணுகளை உண்டாக்கி இந்த வேதத்தில் உண்டு ஆண்டவரே. இவர்கள் ஓரோருத்தரும் சபைக்கு தூணாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஓரோருத்தரும் சபைக்கு ஆசீர்வாதமாயும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் அவர் இருக்கின்ற இடத்தும் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே. இரசாட்சி மனசாட்சி புறசாட்சி இந்த 3 சாட்சிகள் உண்டு ஆண்டவரே. இவர் ஓரோருத்தரும் சாட்சியாயிருக்கார் உதவி செய்யும். போகுந்தடுத்து வருந்தடுத்து எல்லாம் சாட்சியாயிருக்கட்டும். நம்முடைய கிருபை இருக்கட்டும். பலப்படுத்திக் கொள்ளும். இவர்களை பார்க்கும்போது அதான் கிறிஸ்துவ மக்கள் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. இவரோடொப்பம் ஆண்டவர் இருக்கிறார் என்று அந்நிய ஜனங்கள் சொல்லும் அளவுக்கு இவர்களை நீங்க பயன்படுத்தும் ஆண்டவரே. ஓரோருத்தரும் ஆசீர்வதிக்கும். தேவதாசனின் குடும்பமாட்டும் ஆசீர்வதிக்கும். தாசன்மார் 2 பேரையும் கரை இருக்கட்டும். எல்லா கிளை சபைகளில் போவான ஆண்டவரே. பிரதருக்கு நீ ஆரோக்கியத்தை கட்டளையிடும். சுகபலத்தை கொடுக்கும். அவருடைய குடும்பமாட்டு ஆசீர்வதிக்கும். வல்லமையோட பயன்படுத்திக் கொள்ளும். எல்லா கிளை சபைகளையும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாசனாயிருக்கட்டும். ஒரு தலைமை பாஸ்டரையும் ஆசீர்வதிக்கும். நம்முடைய கிருபைக்குள்ள வழி நடத்திக் கொள்ளும். ஆண்டு ஆயுசும் ஆரோக்கிய கட்டளையும் அவருக்கு கொடுத்து குடும்பமாட்டு நின்ற ராஜ்யத்தை கட்டுவான். அவரை இனியும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கேன். அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஓரோருத்தரும் மறுபடியும் பார்த்து ஆழ்த்தி ஒப்போடு நம்முடைய சித்தத்தின் வழி வழி நிறுத்தி காத்து பராமரித்து நிறுத்த வேண்டும். மீழ்பெரும் ரஷனாய் இயேசுவுல வேண்டி ஜெபங்களை நல்லதா ஒப்புனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலரையும் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. ஆமென். துதி கனமாய் மயோமகே ஓ எல்லாகுமே ஓ எல்லாகுமே. துதி கனமாய் மயோமகே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.